ஒரு டைம் கட் அடிப்பேன். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிடும், வந்து பயங்கரமாக அடிப்பார். சின்ன வயசுலேருந்து அப்படி தான் வளர்க்கப்பட்டேன் நான். மதரசாவுக்கு போகல அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பார். என்னை அடித்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த மதத்தில் அந்த மார்க்கத்தில் நீ இப்படி தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி எங்கள் அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்டாக தான் இருந்து அதை கடைப்பிடித்து நானும் அப்படி தான் வளர்ந்து வந்தேன். ஸோ என்னுடைய அடுத்தது பள்ளி பருவம். அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் நீங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்? நான் ஒரே ஒரு பையன் தான். ஸோ இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய பள்ளி பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஸோ முதல்ல நான் என்ன அப்படின்னா மற்றவர்களை பார்த்தேன் முதல்ல. ஸோ இந்த குடிக்கிறவங்களும் இந்த சிகரெட் குடிக்கிறவங்களெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இதில் என்ன இருக்குது. ஸோ இந்த குடிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஆடிட்டுலாம் வருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இவங்க என்ன பண்ணுறனால இதெல்லாம் இப்படி ஆகுது. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு மதுபானத்தினால தான் இவங்க இதுமாரி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது சரி என்னுடைய மைண்டெல்லாம் வந்து ஓகே நம்ம வந்து இதை குடிச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி என் மைண்டு வந்து டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போது இதுக்கு யாராச்சும் கூட சேர்த்துருக்கோம்ல, தனியாக பண்ண மாட்டிக்குவோம். அதனால் கூட நண்பர்களோடு வந்து இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா போய் தனியாக வாங்கி போய் குடித்து பழக ஆரம்பித்தது. இது எந்த ஸ்டாண்டர்டுன்னு பார்த்தீங்கன்னா 6வது படிக்கும் போது 6th ஸ்டாண்டர்ட். 6th இது வரைக்கும் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்டு வந்து என்னை கூட்டிகிட்டு போனான், அப்படி தான் நான் குடிச்சிருக்கேன். இப்போ தான் அந்த ஃப்ரெண்டு யாருன்னு எனக்கு தெரியுது. நீங்கள் வந்து இதை கூட்டிகிட்டு போய் கெடுக்கிற ஃப்ரெண்டு. ஆமாம் கரெக்டுங்க. சரி. ஸோ என்னன்னா கூட இருப்போம்ல, கூட இருக்கும்போது சரி இது என்னடா இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே நம்ம பேசும்போது ஆமாம் இது போய் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும்போது இதில் ட்ரை பண்ணி சேர்ந்து குடித்தவங்களே ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், போய் வீட்லேயே சொல்லி கொடுத்து அது அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் அடித்து பெற்றோர் சின்ன வயசில் நம்ம இந்த மாதிரி பழக்கத்தை பழகும் போது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு எல்லாம் அடிச்சுட்டு ஸோ அன்னையிலேருந்து அதை அவாய்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு தவறு, நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது எல்லாம் குன்னூரில் தான் நான் படித்தேங்க. குன்னூரில் தான் படித்து அதுக்கப்புறம் 10th வரைக்கும் நான் அங்கே படித்து அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வந்தாச்சு. ஸோ கோயம்புத்தூர் வந்து நான் என்ன பண்ணேன், கோயம்புத்தூரில் ஏதாச்சும் ஒரு ஃபேஷன் டிசைனிங் எடுத்து படிக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்கள் அப்பா டெய்லராக இருக்கார். ஸோ அதனால் நமக்கு வந்து சரி அந்த லைனில் போகலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். சரி நம்ம ஃபேஷன் டிசைனிங் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி நான் ஃபேஷன் டிசைனிங் பண்ணி அப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒர்க்குக்கெலாம் போயிட்டு ஸோ தனியாக வந்து ரூம் எடுத்துகிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து தனியாக அங்கே இருந்தோம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸாக தனியாக இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீடம். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, வீட்டிலேருந்து நமக்கு பணம் கொடுப்பாங்க மாதம் ஃபீஸ் கட்டுறதுக்கு சாப்பாட்டுக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது அதிலேருந்து எடுத்து என்ன பண்ணுறதுன்னா மந்த்லி வைஸ் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பீர் சாப்பிட்றது.